ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனை புதிய தலைமுறை பருந்து பார்வை காட்சியில் பதிவு செய்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், பொதுவாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள்ல வடபழனி முருகன் கோவில்ல மக்களுடைய கூட்டம், பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்துதான் காணப்படும். அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டான இன்று பக்தர்களின் கூட்டம் அதிக அளவுக்கு இருப்பதை காட்சிகளிலேயே நம்மால பார்க்க முடிகிறது. சிறப்பு ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு நேரம் வரைக்கும் கோவில் திறந்திருக்கும் என்பது குறித்த தகவல்கள் தெரிய வந்திருக்கா? வேதவல்லி, தற்போது நாம் வடபழனி முருகன் கோயிலின் வெளியேதான் இருக்கிறோம். பிரதான கோபுரத்துக்கு முன்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் முழுவதுமே மக்கள் கூட்டமால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய கழுகு பார்வை காட்சியின் வாயிலாக இந்த காட்சியை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு தூரத்திற்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் என்பது. கழுகு பார்வை காட்சியின் வழியாக இர்ஃபான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நகரம் ஒளிப்பதிவு கேமரா மூலம் நரேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். மக்கள் ஒவ்வொருவரும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த இடத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் சாமி தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அதிகாலை வழக்கத்தை விட 2 மணி நேரம் முன்னதாக அதிகாலை 3 மணிக்கே நடை திறக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது வரையில் கூட்டம் குறைந்தபாடில்லை. தொடர்ந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் கோயில் வளாகத்தை சுற்றிலும் நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ராஜகோபுரம் முன்பாக இருக்கக்கூடிய பிரதான நுழைவாயில் வரை சுமார் 2 கிலோமீட்டருக்கு இந்த பெரிய நீண்ட வரிசை வளைந்து நெளிந்து நின்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 3 புறங்களிலுமே இதே போன்றுதான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இன்றைய புத்தாண்டு தினத்தில் கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்துவதன் மூலமாக இந்த ஆண்டு அவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக அமையும் என அவர்கள் மனதில் நினைத்துக் கொண்டுதான் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இங்கு காத்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நாம் கேட்கலாம். அவர்கள் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறார்கள், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை கேட்கலாம். மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள், நியூ இயர். அதுமா முதல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க யார் கூட வந்திருக்கீங்க, என்ன விவரம் சொல்லுங்க? நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். நியூ இயர் அதுமா சரி முருகர் பார்த்துட்டு போலான்னு வந்தாதான் தெரியும் இவ்வளோ ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா முருகர் பார்த்துட்டு போனேன். அதுக்காகவே 2 ஹவர்ஸா கியூலயே நின்று கண்டிப்பா முருகர் பார்த்து அர்ச்சனை வாங்கிட்டு தான் கண்டிப்பா போவோம். ரொம்ப ரஷ்ஷா இருக்கு நியூ இயர் அனிமா. அதுக்கு ஹாப்பி நியூ இயர். வேதவல்லி, இங்கு நிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எவ்வளவு நேரம் கடந்தாலும் பரவாயில்லை, நேரடியாக சாமி தரிசனத்தை முடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்கிறார்கள். இங்கு காவல்துறை பாதுகாப்பு பொறுத்தவரையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் போடப்பட்டிருக்கிறார்கள். நீண்ட வரிசையாக இருக்கக்கூடிய வேளையில் கோவில் வளாகத்துக்கு உள்ளே பொறுத்தவரையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் பேரிகார்டுகள் இல்லை. இல்லாவிட்டாலும் மக்களே தாங்களாக மிகப்பெரிய அந்த நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்கள் சாமி தரிசனத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நாம் இன்றைய தினம் குறிப்பாக ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோவிலில் சிறப்பு வழிபாட்டிற்கான பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தங்க காசு அலங்காரத்தில் முருகர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். பக்தர்கள் இன்றைய நாளில் தரிசிக்கும் பொழுது அவர்களுக்கான செல்வம் பெருகும் என்ற வகையில் தான் இந்த அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். காலை அதிகாலை நடை திறக்கப்பட்டிருந்தாலும் மாலை வரையில், அதாவது இரவு நடை சாற்றும் வரையில் இவர் பக்தர்களுக்கு தொடர்ந்து அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு வெயில் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவர்களுக்கான வழிமுறைகளை காவல்துறையினர் எடுத்துக் கூறி வருகிறார்கள். ஒரு வகையில், அதாவது சில மாற்றுத்திறனாளிகளோ அல்லது 60 வயதை கடந்தவர்களோ வந்தால் அவர்களுக்கு தனியான பாதையை ஏற்படுத்தி விரைவாக தரிசனம் செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கோவிலை சுற்றிலுமே இந்த மக்கள் வெள்ளத்தால் ஆங்கில புத்தாண்டு தினத்தில் மிகப்பெரிய ஒரு கோலாகலமாக காணப்படுகிறது. கோவில் முழுவதுமே மலர்களை கொண்டு அலங்காரங்கள், அங்கங்கு தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒலிபெருக்கிகள் மூலியமாக பொதுமக்களுக்கு அவ்வப்போது காவல்துறை அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை இந்த பல்வேறு ஏற்பாடுகள், உள்ளே பக்தர்கள் வந்து வசதியாக சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். நாம் 2 புறங்களிலுமே பார்க்கிறோம். இது இந்த கோபுரத்தை நோக்கி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. மற்றொரு புறம் கோபுரத்திற்கு அடுத்த பகுதி, அதாவது சாலையின் பிரதான சாலையிலிருந்து வரக்கூடிய பகுதியிலிருந்து இந்த பகுதி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கோபுரத்துக்கு இடது மற்றும் வலது 2 புறங்களுமே இதே போன்ற மக்கள் வெள்ளத்தால் காட்சியளிக்கிறது. தொடர்ந்து இங்கு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர்கள் காட்டக்கூடிய காட்சிகள் முழுமையாக தெரியும் எவ்வளவு கூட்டம் கோயிலுக்கு வெளியே இருக்கிறது என்று. இதேபோல் ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் கோயிலுக்கு உள்ளாகவும் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் மூலியமாக அவர்களை வரிசைப்படுத்தும் அனுப்பும் பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள். பொது தரிசனத்தில் இவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடிய வேளையில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி
தரிசிக்கக்கூடிய அந்த பாதையிலுமே கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 100 ரூபாய் கட்டணம் செலுத்துவதற்கான அந்த பிரதானமாக அந்த ஒரு ஸ்வைப்பிங் இயந்திரம் ஒன்று இருக்கிறது, டிக்கெட்டுகளை கொடுக்கக்கூடிய இயந்திரம். அந்த இயந்திரம் போதுமானதாக இல்லை என தெரிவிக்கிறார்கள். ஒரே ஒரு இயந்திரம் தான் தற்பொழுது வெளியே வரக்கூடிய பக்தர்களுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடிய இயந்திரமாக, அந்த பில் போடக்கூடிய இயந்திரமாக இருக்கிறது. அது போதவில்லை என தெரிவிக்கிறார்கள். கூட்டம் 2 கிலோமீட்டர் நிற்கக்கூடிய வேளையில் அந்த ஒரு இயந்திரத்தை மட்டும் வச்சு தொடர்ந்து டிக்கெட்டுகளை போடுவது மிக கடினமாக இருப்பதால் இங்கு பக்தர்கள் வெளியே வெயிலில் காத்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையால் இந்து சமய அறநிலையத்தை அதை கவனத்தில் செலுத்தி கூடுதல் இடங்களை ஏற்படுத்த வேண்டும் தெரிவிக்கிறார்கள். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த நாள் புத்தாண்டு நாள்ல இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, யார் கூட வந்திருக்கீங்க, அதை பத்தி விவரத்தை சொல்லுங்க. நான் வலசரவாக்கம்ல இருந்து வந்திருக்கேன். எங்க ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். காலையில 9:45ல இருந்து இங்க தான் நின்றுட்டு இருக்கோம். 3 ரோவா போயிட்டு அந்த ஆர்ச் வரையும் லைன் நிக்குது. மேக்ஸிமம் 1 ஹவர்ல பாத்துருவோம்னு நினைக்கிறோம். இந்த நியூ இயர்ல வேற என்ன இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டாக்கா எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்றது தோணுது? என்ன மாதிரி தோணுது? என்ன நியூ இயர்னா எல்லாமே நல்லதா இருக்கணும். அதாவது இப்ப நியூ இயர்ன்றப்போ அடுத்து வரதாவது எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றது. புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வேதவல்லி, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நேரம் ஆகும் என்று இவர்களுக்கு சரியாக தெரியாவிட்டாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். அதிலும் குறிப்பாக பலரும் குழந்தைகளோடு குடும்பத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு மட்டுமே உள்ளே செல்ல பிரத்யேக வரிசைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடன் வருபவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. முதியவர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அந்த நியூ இயர் நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு? நியூ இயர் நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஆழ்வார் திருநகர்ல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு வரணும் முடிவு பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணிருந்தீங்களா? எப்ப கிளம்புனீங்க? எப்படி இருக்கு? இயர்லி எப்பயுமே வடபழனி கோயில் வர்றது யூஷுவல் தான். எப்பயும் அது போல வந்திருக்கு. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. வேதவல்லி, எல்லார் முகத்திலுமே ஒரு மகிழ்ச்சி தழும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாள், அதாவது வருடத்தினுடைய முதல் நாளை நள்ளிரவிலிருந்து வரவேற்ற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அதே வேளையில் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது ஆன்மீகத்தோடு இந்த ஆண்டை அவர்கள் வரவேற்க காத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். அதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளத்தால் இந்த வடபழனி நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு முகங்களுமே ஒரு மகிழ்ச்சி தடும்பக்கூடிய முகங்களாக இருக்கிறது. கேட்கலாம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி இருக்கு இந்த நியூ இயர்? சந்தோஷமா இருக்கு. வடபழனி முருகன் கோயில்ல எவ்வளவு கூட்டம் இருக்கு? நீங்க எவ்வளவு நேரமா காத்து? நான் ஒரு 1/2 hour காத்துறேன். வேதவல்லி, மக்கள் சிறு சிறு குழந்தைகளோடெல்லாம் வந்து இந்த நீண்ட நெடிய கியூவில் காத்திருக்கிறார்கள். அவர்களை வரிசைப்படுத்தி அனுப்பும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவ்வப்போது காவல்துறை தரப்பில் அறிவிப்புகளும் வெளியிடப்படுகின்றன. முறையாக இந்த டிக்கெட்டுகளை வாங்குவதற்கான பாதை எங்க இருக்கிறது, அதே போன்று பொது வழியில் வரக்கூடிய பாதை எங்க இருக்கிறது, மேலும் இந்த சிறப்பு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய அந்த பாதை எங்க இருக்கிறது போன்ற அறிவிப்புகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னும் கூடுதல் ஏற்பாடுகள், இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். வேதவல்லி, பொதுவாக விடுமுறை நாள் என்றாலே வடபழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்களுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டையொட்டி நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் வடபழனி முருகனை தரிசனம் செய்வதற்காக. களத்திலிருந்து தகவல்களை தந்தமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி சுரேஷ்குமார். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரத்யேக பருந்து பார்வை காட்சிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த குழுவினருக்கும் வாழ்த்துக்கள்.